சினிமாவில் நடிச்சா வந்துடும், எல்லாம் சினிமாவில் நடிச்சு தான் வர ஆட்சிக்கு. வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பா புதுமுகத்தில் வாய்ப்பு கொடுத்தா ஆக மொத்தத்தில் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். வந்தவனே வரக்கூடாது. விஜய் வந்து போகணும். நோ ஹிந்திக்காரங்களாம் வந்து இங்கே வேலை செய்கிறாங்களோ, நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கல. இந்த ஆட்சி வேணாம் போதும். இப்போ இந்த ஓட்டு விஜய்க்கு தான். எங்களுக்கு 5 ஓட்டு விஜய்க்கு தான். வேற எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் எல்லாம் விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னா பாவம் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலியே விட்டுட்டு நிற்கிறாரு நம்மளுக்காக. அவர் நம்மளுக்காக நிற்கும் போது அவருக்காக நம்ம நிற்கணும், அவ்வளோதான். நான் போடுவோம். நாங்கள் 5 ஓட்டு அவருக்கு தான். 2026 யார் வந்தால் நல்லா இருக்கும்? விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே மார்க்கெட் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கணும். அப்புறம் பாத்ரூம் வசதி இல்லை. அதேமாரி மார்க்கெட்டில் வந்து ஜனங்க அவ்வளோ இதுவாக இருக்குது. வண்டிங்க போகிறதுக்கு கொள்றதுக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக தேங்கி நிற்கிது. அது வந்து சேக்காடு நிற்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரே நாற்றடிக்குது. இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ண முடியல. மழை டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் வந்து ஒரு மாற்றம் வரும். மாற்றம் வரும், நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அப்போ உங்கள் ஓட்டு இந்த வாட்டி ஓட்டு விஜய்க்கு தான் போடுறோம். யாருக்கு ஓட்டு போடலாம்? மாற்றமாக நம்ம போடுவோம், அவ்வளோதான். யாருக்கு நான் இவங்களுக்கு அவங்களாம் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு மாற்றம் வேணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வேண்டாம். அப்போ இந்த ஆட்சி வேணாம் போதும். இந்த ஆட்சி வேண்டாம், அந்த அளவுக்கு நம்ம மாற்றி போடுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் கண்டிப்பாக மாற்றி மாற்றி விஜய் வரணும், ஆட்சி மாறணும். உங்கள் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கணும். எங்கள் தலைமுறை முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ் உங்கள் வயிற்றில் பிறக்கிறதுங்களாம் நல்லா இருக்கணும். நாடு நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். வந்தவனே வரக்கூடாது. ஏன் வந்தவனே வரக்கூடாதுன்னு? வானாத்தங்க. ஆனால் மாறினா நல்லாயிருக்கும். அதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க மேலே எங்களுக்கு கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மாற்றம் வேணும், அதுதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க யாருக்கு என்ன கொடுப்புனது தான் வரப்போகிறாங்க. நம்ம ஒன்றும் அதில் பிடிச்சி வச்சுன்னு போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சொல்கிறது தான் மாறினா நல்லா இருக்கும்னு ஒரு என்னோட மனசில் இருந்ததை சொல்கிறேன். இதுதான் விஷயம். 2026 விஜய் தான். ஓகே, கண்டிப்பாக விஜய் தளபதி போட்டு கண்டிப்பாக வந்துடுவார். அவர் தான் வருவார். நீங்கள் வேணா பாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வில்லிவாக்கத்தில் அவர் வராமல் இருக்கிறதுக்கு? ஏதோ காரணம் இருக்கலாம். இப்போ சும்மா ஒரு கடை விற்கிறதுக்கே எவ்வளோ போட்டி, அதில் எவ்வளோ போட்டி இருக்கும் சொல்லு. ஒரு சினிமாவில் நடிச்சா வந்துடும், எல்லாம் சினிமாவில் நடிச்சு தான் வர ஆட்சிக்கு. எம்ஜிஆரும் சினிமாவில் நடிச்சு தான் வந்தான். கலைஞரும் கதை எழுதிட்டு தான் வந்தான். யாரும் சினிமாவில் நடிக்காமல் வரல. சொல்கிறது புரியுதா? சும்மா நீ நல்லா கொஞ்சம் வளர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க? உன் பின்னாடி எல்லாம் ஒன்று குறை சொல்லினே தானே வருவாங்க. அந்த மாதிரி அவருக்கு அவனே என் பிள்ளை மாதிரி இருப்பானா? அவனுக்கு ஒரு குறை. அது அவன் வந்தாலும் அவனை வர விடாமல் பண்ணுறாங்க. பார்க்கலாம், கடவுள் எப்படி அவன் பக்கம்தான் இருக்குன்னா வந்தால் கண்டிப்பாக வந்துட போகிறான். நம்மக்கிட்ட நான் இருக்குது சொல்லு. 2026 கண்டிப்பாக ஓகே தான், விஜய் தான். 2026 தேர்தலில் உங்கள் ஓட்டு யாரு? என் ஓட்டு ரெட்டை தான் போடும். எம்ஜிஆருக்காக ரெட்டை தான் ஓட்டு. என் உயிர் இருக்கிறதுக்கு ரெட்டை தான். அது மாற்றமே இருக்காது. அது யாருக்குமே போட மாட்டேன். மாற்றம் வராது. அது எம்ஜிஆருக்காக போடுறது. இதே புரட்சி தலைவருக்காக அந்த சின்னத்துக்கு மரியாதை. ஒரு எம்ஜிஆருக்கு தான் கண்டிப்பாக. ஆமாம், உயிர் இருக்கிறவருக்கு ரெட்டை தான் போடுவேன்றல மாற்றமே இருக்காது. இன்ன வரைக்கும் அதுதான். என் உயிர் வரைக்கும் அதுக்கு தான் போடுவேன். ஒரு வாட்டி கூட மாற்றவே இல்லை இது வரைக்கும். இருக்காது. ரெட்டை தான் ஓட்டு. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? இதே புரட்சி தலைவர் ரெட்டை மட்டும்தான், வேறு எதுவும் மாற்றம் இருக்காது. யாருக்கு போடலான்னு இருக்கிறீங்க? நான் சூரியன் தான் போடுவேன். ஆமாம். விஜய் வந்து போகணும். நோ. ஏன்? அரசியல் அனுபவம் இல்லை, வந்து என்ன செய்ய போகிறாரு? ஆமாம், வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பா புதுமுகத்தில் வாய்ப்பு கொடுத்தா ஒவ்வொரு ஒவ்வொரு பிடிப்பானோ. யாருக்கு எதுக்கு பிடிக்கும் அதுக்கு அப்போ வந்து சூரியன் தான் எங்கள் ஓட்டு. சரி.